சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே. அதாவது சொற்களுக்குள் அடக்க முடியாத முருகன் பெருமைகளை எல்லாம் சொல்லும் திருப்புகழ் நாம் எல்லோருக்கும் தெரியும். திருப்புகழை எழுத அருணகிரிநாதருக்கு அடியெடுத்து கொடுத்ததே முருகன்தான். திருப்புகழை அதை பொருள் உணர்ந்து படிப்பவரை முருகனோட பக்தராகவே ஆக்குவது நமது திருப்புகழ். அதை பொருள் உணர்ந்து படிக்கணும். படிப்பவரை முதல் பகை, அதாவது முதல் பகை நாமளோட வினைகள் தான் முதல் பகை. அதுக்கு அடுத்து இரண்டாவது பகை அப்படின்னு சொல்கிறோன்னா வினைகளால் ஏற்பட்ட கிரக நிலைகள் தான் இரண்டாவது பகை. அதுபோல் மூன்றாவது பகை அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா, மூன்றாவது பகைங்கிறது நம்மை சுற்றி உள்ள பகைவர்கள். அப்படி 3 பகை இருக்கிற இடத்துல நம்ம எப்பேற்பட்ட பகையாக இருந்தாலும் நம்மை துன்புறுத்த நினைத்தாலும் அந்த வேல் நம் முன் நின்று நம்மை அரண்போல் பாதுகாத்து பகையை அச்சுறுத்துமாம். அவற்றையெல்லாம் வேறறுத்து நம்மை அறத்தை நிலை காண வைப்பது இந்த வேல்மாறல்.